நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த நாளில் வந்து எந்த விதமான ஒரு புது காரியங்கள், புது முயற்சிகள் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இதில் சொல்லக்கூடிய விஷயம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல விஷயங்கள் இன்றைக்கி தொடங்காதீங்க. ஃபஸ்ட் பாயிண்ட், இந்த நாட்களை எப்பயுமே மாறாது. அப்போ இந்த தமிழ் மாதம் இந்த குறிப்பிட்ட நாளில் வந்து நல்ல காரியங்கள் புதுசாக செயல்பாடு வந்து பண்ணாதீங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்காதீங்க. இப்போ படிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த நாளில் வந்து படிக்காதீங்க. புதுசாக எக்ஸாம் எழுதுறீங்கன்னா இந்த நாளில் எழுதாதீங்க. வேறு ஏதாவது பிரயாணம் போகிறீங்கன்னா இந்த நாளில் வந்து போகாதீங்க. ஏதாவது வழிபாடு பண்ண போகிறீங்கன்னா இந்த நாளில் வந்து பண்ணாதீங்க. அப்போ எந்த ஒரு நல்ல விஷயத்துக்காகவும் வளர்ச்சிக்குரிய விஷயத்தை நீங்கள் வந்து இந்த நாளில் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஃபெயிலியர் ஆகும். நீங்கள் என்ன போராடினாலும் ஜெயிக்கிறது வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப நாளாக நீங்கள் தோத்துட்ருக்கீங்க. அந்த விஷயத்தில் நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சா இந்த நாளில் நீங்கள் அந்த காரியத்தை ட்ரை பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும். இது எப்படி சொல்லலாம்? இப்போ